குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுதும் தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. மறவாத தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. தேவனுடைய பிள்ளைகளை, இருள் சூழ்ந்த அனுபவங்கள் எல்லா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வரத்தான் செய்கிறது. பல நேரத்தில் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் தான் நாம் நம்முடைய சுயத்தை நம்பாமல் கர்த்தரை நாம் நம்ப ஆரம்பிக்கிறோம். அதுவரைக்கும் நான் பார்த்து கொள்வேன், என்னால் முடியும், இதெல்லாம் எனக்கு எளிதான காரியம் என்று நம்முடைய சுயத்தை நம்பி பல பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள பார்த்து தோல்வி அடைகிறோம். ஆனால் இருள் சூழும் பொழுது எங்கே என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. பக்கத்தில் என்ன இருக்கிறது, அடுத்த அடி தைரியமா எடுத்து வைக்கலாமா வேண்டாமா, ஒன்றுமே தெரியாது. அதுதான் இருள் சூழ்ந்த நேரம். என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நிற்கிற ஒரு நேரம். வழி தெரியாமல், முடிவெடுக்க தெரியாமல் திணறிக்கொண்டு நிற்கிற ஒரு நேரம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவர்தான் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அந்த இருளில் ஒரு வெளிச்சத்தை போல கர்த்தர் நமக்கு வழி காட்டுகிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன யோசிக்கிறோம்? இருள் சூழ்ந்த உடனே ஐயோ கர்த்தர் நம்மை மறந்து போனார், ஆண்டவர் மறந்து விட்டார் போல, கைவிட்டு விட்டாரோ, என்னை விட்டு விலகி விட்டாரோ என்றெல்லாம் நாம் சோர்ந்து போய் பல நேரங்களில் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். வீட்டில் ஒரு மரணம் நடந்து விட்டால் ஏன் இப்படி நடந்தது, ஆண்டவருக்கு கண் இல்லையா, ஆண்டவருக்கு மனசாட்சி இல்லையா என்றெல்லாம் நாம் புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஒரு தோல்வி வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு கொடிய வியாதி நமக்கு வரும்பொழுது உடனே அந்த இருளை பார்த்து பயந்து கர்த்தரை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த பூமியை உருவாக்கும் பொழுது அவர் பேசின முதல் வார்த்தை என்ன? வெளிச்சம் உண்டாக கடவுள், லெட் தேர் பி லைட். இதான் கர்த்தர் பேசின முதல் வார்த்தை. கர்த்தர் ஒருபோதும் இருளை விரும்புகிறவர் அல்ல, அவர் வெளிச்சத்தை விரும்புகிறவர். நம்மையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று அழைத்தவர். எப்படி உங்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து இருப்பதை அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்? ஒருபோதும் இல்லை. நீங்கள் அவரை நம்புங்கள், அவர் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த இருள் விலகி போகும் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். சாயந்தரம் 6 மணி ஆனால் இருள் சூழ ஆரம்பிக்கிறது. நிரந்தரமாகவா அந்த இருள் இருக்கிறது? இல்லை. மீண்டும் 12 மணி நேரம் கழித்து விடியற் காலை 6 மணிக்கு அந்த இருள் காணாமல் போகிறது அல்லவா? கர்த்தர் அப்படித்தானே உருவாக்கி இருக்கிறார். இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் உருவாக்கினார். இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் தேவன் தருவார். நம்பிக்கையோடு இருங்கள்.
கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவனை, இருளை உண்டாக்கினீர், வெளிச்சத்தையும் உண்டாக்கினீர். ஆண்டவரே, அதே போல எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ இருளை பல நேரங்களில் நாங்கள் சந்திக்கிறோம், திணறி போகிறோம். முடிவெடுக்க தெரியாமல் திணறி தடுமாறி நிற்கும் பொழுது நீர் வெளிச்சமாய் வருகிறீர். உடைய பாதத்திலே விழுந்து கிடக்கும் பொழுது நீர் வெளிச்சமாய் வந்து உடைய வசனத்தின் மூலம் எங்களுக்கு தீபமாய் காட்டுகிறீர், வழி காண்பிக்கிறீர். ஜெபிக்கும் பொழுது எங்கள் இருதயத்திலே ஆலோசனைகள் சொல்லுகிறீர். பரிசுத்த ஆவியானவர் அக்னியாய் எங்கள் நடுவில் இறங்கி வழி காண்பிக்கிறவராய் இருக்கிறீர் சுவாமி. ஒருபோதும் இருள் எங்களை மேற்கொள்ளவே முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இன்றைக்கு இருள் சூழ்ந்த ஒரு ஆண்டவரே சூழ்நிலைக்குள் கடந்து செல்லுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் இந்த சூழ்நிலைகள் மாறுவதாக. அது வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், எதிரிகளின் ஆண்டவரே போராட்டமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, அந்த இருள் இன்றைக்கு விலகுவதாக. பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும்படி உடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நீருடைய வெளிச்சத்தை தருவதற்காய் ஸ்தோத்திரம். வெளிச்சம் உண்டாக கடவுதென்று ஒரு வார்த்தை இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையை பார்த்து தேவன் சொல்லுவதற்காக உமக்கு நன்றி. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.